Taste the Daily. திருவண்ணாமலையில் அதிக சுங்கவரி வசூலிப்பதை கண்டித்து வாகன உரிமையாளர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டனர். செங்கம் அடுத்த கரியமங்கலம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு சுங்க கட்டண வரி விலக்கு அளிக்க வேண்டுமென வாகன உரிமையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறது. பவானிசாகர் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் பார்களில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சட்டவிரோத மது விற்பனை குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் திமுக கவுன்சிலரே ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தார். கூட்டம் தொடங்கிய முதலே அனைத்து கவுன்சிலர்களும் தங்கள் வார்டு பகுதிகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பினர். திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் கூடலூர் நகராட்சியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிதண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மக்கள் மத்தியில் செல்வதற்கே பயமாக உள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறிய ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டை திமுகவின் உள்ளாட்சி பிரதிநிதியே தோலுரித்து காட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் வைத்துள்ள பேனர் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுப்பட்டி பல்லவராயன் பத்தை கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட பட்டியலின பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இடுகாடு, குடிநீர், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசுக்கு கொடுத்த மனுக்களின் புகைப்படங்களை தொகுத்து பேனர் வைத்துள்ளனர். திருப்பூரில் உயிரிழந்த ஆடுகளை விவசாயிகள் பாடைகள் கட்டி தூக்கி வந்து போராட்டம் நடத்தினர். காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளின் வளர்ப்பாடுகளை திருநாய்கள் அடிக்கடி கடித்து கொன்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீராணம்பாளையம் செந்தில்குமார் என்பவர் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த 7 ஆடுகளை நாய்கள் கடித்து உயிரிழந்தன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இழப்பீடு கோரி உயிரிழந்த ஆடுகளை பாடையில் வைத்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டு சென்றனர்.